ஏன் நான் பரியாசம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டு you're moving from one spot to another spot. நீ போய்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உன்னை லேயிலே கொண்டு வந்து விடுகிறார். ஆண்டவர் கொண்டு வருகிற இந்த ஆவிக்குரிய ஒரு இடத்துல, ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்தின் இடத்துல கர்த்தர் வைக்கும் பொழுது சில காரியங்கள் பழி வாங்கப்பட்டது போல இனி காரியமே நடக்காது என்கின்ற ஒரு தோய்வுக்குள்ள நீ இருக்கும் பொழுது கர்த்தர் நீரூற்றுகளை உனக்காய் திறக்கிறேன்னு சொல்றார். ஆவிக்குரிய நிலவரத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உனக்காய் உதவிக்கு வருகிற கண்மலைகள் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். உதவி செய்கிற கண்மலை திறக்கும் பொழுது அதுல இருந்து நீரூற்றுகள் வரும். கண்மலையிலிருந்து கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குவார். அந்த நீரூற்றிலிருந்து உனக்கு வேண்டிய ஒத்தாசையை கர்த்தர் தருவார். நீ எதிர்பார்க்கிறதை காட்டிலும் உன்னை திருப்தி செய்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள புறப்பட்டு வரும். பயப்படாத, பழி வாங்கப்பட்டிருக்கிறேன், பயமுறுத்தல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரியாசத்துல நான் மூழ்கி போயிட்டு இனி எனக்கு ஜெயமே இல்லைன்னு சொல்லுவான் என்றால் கர்த்தர் சொல்றாரு, லேகில நான் நீரூற்றை உனக்கு திறக்கிறேன். நீ நம்பிக்கொண்டிருக்க உன் ஸ்தானத்திலிருந்து நீரூற்றை திறக்கிறேன். உனக்கு ஏற்ற ஒரு ஒத்தாசை வரும். அது உன் தேவைக்கு மேலாய் உன்னை ஆசீர்வாதமாக்கு என்று கர்த்தர் சொல்றார்.